Hi friends, welcome to Paris Kitchen. இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துருக்குறோம். பேன் சூடானதுக்கு அப்புறமா 50 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் நான் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாம் இந்த செய்ய போகிற சிக்கன் வறுவலுக்கு தேங்காய் எண்ணெயும் சின்ன வெங்காயம் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்க போது, நல்லா டேஸ்டியாக இருக்க போது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வாசனைக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கருவேப்பிலை கொத்தும் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாசம் சூப்பராக இருக்குது, தேங்காயோட வாசம். இதுக்கப்புறமா இந்த வெங்காயம் இன்னும் நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நான் நல்லா பழுத்த தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு கூட 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் நல்லா கலந்து விடலாங்க. இந்த பொடியெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இந்த பொடியெல்லாம் கரியாமல் பார்த்துக்கணும். இப்போ ஆயில் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே அடியாக நம்ம நிறையா சேர்க்க வேண்டாம். நம்ம சிக்கனில் வந்துட்டு தண்ணி விடும், அதனால் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கலந்தாச்சு. தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து வெந்து வரட்டும். நல்லா கலந்து விடும்போது தான் மசாலா ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சிக்கன்லேயே கொஞ்சமாக தண்ணி விடும், அதனால் அது வரைக்கும் இந்த மசாலாவில் பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நாம் இடைக்கிடைக்கு இதை ஒன்று கிளறி விட்டு மூடி வைக்கணும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம இதைய உப்பு இப்போ கூட ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம். ஏற்கனவே கறி 3/4 பாகம் வெந்து வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸு கொஞ்சமாக சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலைகளை போட்டு நம்ம பரிமாறிக்கலாம்.